முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலிருந்து எழுக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டி இருக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருக்கு என்று சொன்னால், திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே வியக்கின்ற வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடித்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். யாராலும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதேபோல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதேபோல தமிழகத்திலே 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு எதிர்கட்சி சேர்ந்த கொறடா அவர்கள் சொன்னார்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருமே செஞ்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில குறைகள் தான் சொன்ன தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நகரத்திற்கும் திட்டமிட்ட வளர்ச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமமான வாய்ப்பு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிலையான எதிர்காலம், இதுவே எங்கள் இலக்கு, இதுவே எங்கள் பயணம், இதுவே எங்கள் அரசின் உறுதி. இந்த தொலைநோக்கத்தோடு உறுதியோடும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் மானிய கோரிக்கை இந்த மாவட்டத்தின் ஒப்புதலுக்காக முன்வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழ்நாடு வீட்டு வசதியின் வாரியத்தில் புதிதாக செயல்படுத்தப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் இவ்வாண்டு முதல் பொது மக்களிடம் எத்தகைய தேவை உள்ளது என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்படுத்தவும், திட்டங்களுக்கு தேவையான வரைபடங்கள் வல்லுநர்களை கொண்டு சிறந்த முறையில் உருவாக்கி செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு வீடு வசதியின் வாரியத்தின் விற்பனைக்கு தயாராக உள்ள வீடுகள் மற்றும் மனைகள் இணையதளம் மூலம் விற்பனைக்கு செய்திடும் வகையில் 12/8/2026 அன்று இணையதள விற்பனை துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விணையகம் மூலம் தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்கள், விற்பனைக்கு தயாராக உள்ள மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக மனைகள் ஆகிய மொத்தம் 7659 அலகுகள் விற்பனை செய்வதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கப்பட்டு விவரங்கள் பதிவேற்றும் செயல்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான வீடுகள் மற்றும் மனைகள் பெறுவதற்கான வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 6082 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 600 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மேலும் புதிய திட்டங்களை செயல்படுத்த சாத்தியக்கூறுள்ள நிலங்கள் அனைத்தும் அடையாளம் காணப்பட்டு அந்த நிலங்களில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டு முழுவதும் வாரியத்தின் நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக அந்நிலங்களை ஜியோடேக் மூலம் கண்டறிந்து கணினமயமாக்கி மற்றும் வேலி அமைக்க உரிய நடவடிக்கைகள் முழுவீச்சில் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப தமிழ்நாடு வீட்டு வசதியின் வாரியத்தின் புதிய கணினி மின்னணு மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டு வருவதுடன் குறிப்பாக பணியாளர்கள் மேலாண்மை, ஓய்வூதியாளர்கள் மேலாண்மை, திட்ட மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு, நிதி மற்றும் கணக்கு மேலாண்மை போன்ற அனைத்தும் அலுவலக பணிகளும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட சீர்திருத்த மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் வாரியத்தின் செயல்பாடுகள் அதிகரிப்பதுடன் இவ்வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எளிதாகவும் விரைவாகவும் பொதுமக்கள் சென்றடையும் அனைத்து முயற்சிகளும் மேம்பட்டு வருகிறது என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வளர்ச்சி என்பது சீரற்றதாகவும் நிலையற்றதாகவும் இருந்தால் நாட்டின் வளர்ச்சி எவ்வாறு சிறப்பானதாகவும் இருக்கும். எனவே இவற்றின் கருத்தில் கொண்டு மாநிலம் முழுவதும் சீரான மற்றும் நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்ய நகர் ஊரமைப்புத் துறையால் 10 மண்டலங்களாக மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் இதில் முதல் கட்டமாக மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 5 மண்டலங்கள் திட்டங்களை வரைவு அறிக்கைகள் ஏப்ரல் 2020 தேதிக்குள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன.
அனைத்து திட்டமிடல் அதிகார அமைப்புகள் சட்டப்பூர்வமாக புவியியல் தகவல் அமைப்பு அடிப்படையில் முழுமையான திட்டங்கள், மண்டல திட்டங்கள் மற்றும் நில பயன்பாட்டு திட்டங்கள் தயாரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 20 ஆண்டுகளாக நகரங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் 130 நகரங்களுக்கு GIS அடிப்படையிலான 123 முழுமை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் இவற்றில் திருப்பூர், சேலம், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், காரைக்குடி, வேளாங்கண்ணியுடன் கூடிய நாகப்பட்டினம் மற்றும் நாகர்கோயில் ஆகிய 9 நகரங்களாக இறுதியாக முழுமை திட்டப் பணிகள் ஏப்ரல் 2027க்குள் முடிவடை உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, கடந்த ஆண்டுகளில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம், ஓசூர் ஆகிய 6 மாநகரங்களில் நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்பதை அறிவிப்பு மட்டுமே செய்யப்பட்டது. அவை இன்றளவு அமைக்கப்படாமல் உள்ளன. எனவே வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் தேவையான கருத்தில் கொண்டு இவ்வரசு நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்களை படிப்படியாக நடைமுறை உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒற்றை சாளர முறையில் பெறப்படும் விண்ணப்பங்களின் அனுமதிக்காக காலத்தை குறைத்து கட்டட அனுமதி வழங்கும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள், அரசு அலுவலர்கள் மீண்டும் மீண்டும் அணுகும் அவசியம் தவிர்க்கப்பட்டு திட்ட அனுமதி பெறும் காலம் அளவு வெகு குறைவாக குறைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு அமைந்த பிறகு எடுத்த துரித நடவடிக்கையால் 2141 மனைப்பிரிவுகள், 1047 கட்டட உத்தேசங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதுடன் தொழில்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் 76 விண்ணப்பங்கள் விரைவாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர குடும்பத்தினர், நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர் என பலரும் பயன்பெறும் வகையில் சுய சான்றளிப்பு ஒப்புதல் திட்டம் வாயிலாக 10 மீட்டர் வரை உயரம் கொண்ட வெண்மை மற்றும் பசுமை வகை தொழிற்சாலை கட்டிடங்கள், 7500 சதுர அடியில் வரையிலாக மனைப்பிரிவுகள், 5000 சதுர அடி வரையிலான கட்டட பரப்பளவு கொண்ட தொழிற்சாலை கட்டடங்கள் கட்ட ஒற்றை சாளர இணையதளம் வாயிலாக அனுமதி வழங்கும் முறை 22/6/2026 முதல் இவ்வரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 322 தொழிற்சாலை கட்டடங்கள் இதுவரை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புவிசார் தகவல் அமைப்பு உதவியுடன் நிலத்தோற்றம், பரிமாண வளர்ச்சி, நிலசாய்வு, பாறை அமைப்பு, மண்ணியல், நிலப்பரப்பு மற்றும் நிலைய பயன்பாடு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் நகர்ப்புற மையங்களில் அருகாமையிலும் மலையடிவாரங்களும் தொலைவிலும் அமைந்துள்ள பகுதிகளை நேரடியாக கள ஆய்வு செய்து மலையிட குழுமம் பகுதி வரம்பிலிருந்து விலக்களிக்க வேண்டிய பகுதிகளை அடையாளம் காண தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டு சர்வே எண்கள் வாரியாக மலையிட குழு பகுதிகளை வரையறுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதே நடைமுறை மற்ற மலையிட பாதுகாப்பு பகுதிகளும் பின்பற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்வி நிறுவன சங்கடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையை அடுத்து 1/1/2011க்குள் முன்னர் திட்டமில்லா பகுதி கட்டப்பட்ட அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்கள் வரன்முறை அனுமதி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் விண்ணப்பதாரர்களுக்கு கால அவகாசம் 5/7/2027 வரை இவ்வரசால் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 67 கல்லூரிகள், 26 பள்ளிகள் வரன்முறைப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் 20/10/2016 அன்று அல்லது அதற்கு முன்னர் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அம்மனையின் உரிமையாளர் தங்களது மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்திக் கொள்ள மனைப்பிரிவு வரன்முறை திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 30/6/2027 வரை 1 வருட காலத்திற்கு கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு அமைந்த பின்னர் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 391 மனைப்பிரிவுகள் வரன்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு நகர் ஊரமைப்பு துறையால் பல முன்முயற்சிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் ஆய்வு நடைமுறைகளை எளிமைப்படுத்தி தொழில் செய்வதை எளிதாக்கும் வகையில் ஒற்றை சாளர முறை கூட்டு ஆய்வு முகப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறை மூலம் பல்வேறு தடையின்மை சான்றிதழ் வழங்கும் துறைகளை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்தப்படுவதுடன் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அனுமதி வழங்க வழிவகுக்கும். மேலும் திட்ட அனுமதி மற்றும் கட்டட அனுமதி பெறுவதற்காக CMDA, DDCP மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய துறைகள் கட்டட கலைஞர்கள், பொறியாளர்கள் தனித்தனி பதிவு செய்யாமல் ஒரே தளத்தில் பதிவு செய்வதற்கான ஒருங்கிணைந்த பதிவு தளம் உருவாக்க இவ்வரசு தற்போது ஒப்புதல் அளித்தது.
இதன் மூலம் நடைமுறையில் எளிமையாக்கப்பட்டு தொழில் செய்வதை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஒற்றை சாளர முறை வழியாக இணையதளம் வழியாக மேல்முறையீடு மற்றும் தீர்வு காணும் நடைமுறை அமல்படுத்த இவ்வரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி திட்ட அனுமதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்காக எதிராக மேல்முறையீடு செய்ய விரும்புவோர் மேல்முறையீட்டு மனுக்களை இணையதள வழியில் தாக்கல் செய்யும் வசதி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் அலுவலர்களுக்கு நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பிப்பது தவிர்க்கப்பட்டு மேல்முறையீட்டு நடவடிக்கையில் ஏற்படும் காலதாமதங்கள் குறைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற ஏழை மற்றும் குடிசை பகுதி வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை வழங்கி அனைவரும் கண்ணியமாக வாழ்விடத்தை உறுதி செய்வது தமிழ்நாடு அரசின் முக்கிய சமூக பொறுப்பாக உள்ளது. அனைத்தும் நகர குடிசை பகுதி வாழும் குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் அமைத்து மாநகரங்கள் மற்றும் நகரங்களை 2031 ஆண்டிற்குள் முன்னர் குடிசை பகுதிகளற்ற நகரங்கள் எனும் இலக்கினை அடைய விரைந்து பணிகளை இவ்வரசு மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தற்போது முன்னேற்றத்தில் உள்ள 27,407 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் இந்த நிதியாண்டில் முழுவதும் நிலையில் உள்ளது. இவ்வாறு ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்கள் விரைந்து முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைப்பதற்காக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை இம்மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மறுகுடிமறு திட்டப்பகுதியில் மின்சாரம், குடிநீர் வழங்குதல், கழிவுநீர் வெளியேற்றம், கட்டமைப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவ்வசதிகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் வீடு வழங்குதல் என்றிலிருந்து வாழ தகுந்த வாழ்விடம் உருவாக்குதல் என்ற முழுமையான அணுகுமுறைக்கு தமிழ்நாடு மேலும் முன்னேற்றம் அடைகிறது. வீட்டு வசதியுடன் குடும்பங்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடும் இணைந்து நடைபெறும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட பகுதியில் திறன் மேம்பாட்டு கழகம், அரசு சாரா அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து இளைஞர்கள் மற்றும் மகளிர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு குடும்பங்களில் வாழ்க்கை தரம் உயர்த்திட வழிவகை செய்வதுடன் விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான விளையாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் குடியிருப்புகள் வெறும் கட்டடங்கள் இல்லாமல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சமூகங்களாக மாற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை பெருநகர் வளர்ச்சியின் முக்கிய பங்கினை ஆற்றி வரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களை இந்த அவையின் முன் எடுத்துரைப்பதற்கு முன்பாக நமது அரசு பொறுப்பேற்றும் போது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் எத்தகைய நிதிநிலையில் இருந்தது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருமாறு அவசியமாகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது கட்டுமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளும் ஒரு அமைப்பாக உருவாக்கப்படாமல் சென்னை பெருநகர பகுதியில் திட்டமிட்ட வளர்ச்சியை வழிநடத்தும் சட்டம் பூர்வமான பெருநகர் திட்டமிடல் அமைப்பாக CMD உருவாக்கப்பட்டது. முழுமையான திட்டங்களை தயாரித்தல், நகர வளர்ச்சியை திட்டமிட்டு வழிநடத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல், சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாத்தல், அத்தகைய திட்டங்கள் அடிப்படையில் உருவாகும் பெருநகர அளவிலான முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தல் போன்ற இக்குழுமத்தின் முழுமையான பொறுப்பாகும். போக்குவரத்து முனையங்கள், மொத்த விற்பனை அங்காடிகள், மண்டல அளவிலான உட்கட்டமைப்பு மற்றும் சென்னை பெருநகர பகுதியின் முழுமையான நீடித்த வளர்ச்சிக்கு அவசியமான பிற பெருநகர அளவிலான திட்டங்கள் ஆகியவை சென்னை பெருநகர வளர்ச்சிக்கு குழுமத்தின் முக்கிய பணிகளாக இருந்து வந்தன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் அரசின் நிதி உதவியை சார்ந்திருக்காமல் தனது சொந்த வருவாய் ஆதாரங்களை கொண்டு செயல்படும் தன்னிறைவு பெற்ற ஒரு சில அரசு நிறுவனங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒன்றாகும். மேம்பாட்டு கட்டடங்கள், திட்ட அனுமதி கட்டடங்கள், வரன்முறை கட்டடங்கள், வாடகை வருவாய், நிலவனங்கள், பணமாக்குதல் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு நிதியின் மீதான வட்டி வருவாய் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் மூலம் குழுமம் தனது சொந்த வருவாயை உருவாக்கியது. இந்த நிதி ஆதாரங்கள் குழுமத்தின் சட்டப்பூர்வமாக திட்டமிடல் பணிகளை மேற்கொள்வதற்கான அதன் திட்டமிடல் நோக்கங்களில் உருவான பெருநகர அளவிலான முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பயன்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக இவ்வாறு திட்டமிட்ட நிதி ஆதாரங்கள் மூலம் 2021-22 நிதியாண்டில் தொடக்கத்தில் சென்னை வளர்ச்சி குழுமத்தின் ரூபாய் 2,658.55 கோடி திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு நிதி இருந்தது. அந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் குழுமத்தின் மொத்த வருவாய் ரூபாய் 389.81 கோடியாக, மொத்த செலவினம் ரூபாய் 258.92 கோடியாக இருந்தது.
இதன் மூலம் ரூபாய் 130.89 கோடி ஆண்டு நிதி உபரி கையிருப்பு இருந்தது. மேலும் குழுமத்தின் வைப்பு தொகையிலிருந்து மட்டும் ரூபாய் 185.60 கோடி வட்டி வருவாய் கிடைத்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு இருந்த சென்னை பெருநகர் குளிர்ச்சி குழுமத்தின் வளர்ச்சி நிதி நிலைப்பாட்டை அடிப்படை பொறுப்புகளின் தன்மை 4 ஆண்டுகள் குறிப்பாக 2023-24 ஆண்டிலிருந்து பெருமளவு மாறின. கடந்த 5 ஆண்டுகளில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியின் கீழ் சென்னை பெருநகர் பகுதி ரூபாய் 1547.80 கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் இதர துறைகளுக்கான ரூபாய் 2207.73 கோடி மதிப்பீட்டிலும் மொத்தமாக 3755.53 கோடி மதிப்பீட்டில் 201 உட்கமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு மேலாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிற துறைகளுக்கு ரூபாய் 882.58 கோடி நிதியும், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு திட்டங்கள் ரூபாய் 201.07 கோடி நிதியும் மற்றும் வெளிவட்ட சாலை தொடர்பான பணிகளுக்கு ரூபாய் 2106.62 கோடி ரூபாய் நிதியும் மொத்தம் 6945.80 கோடி நிதி பொறுப்புகளுக்கு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திற்கு உள்ளன. இதன் காரணமாக திட்டங்களுக்கான நிதி தேவையும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களுக்கான நிதி பொறுப்புகளை அதிகரித்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் தனது நிதி பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கடன் பெற வேண்டிய மோசமானதொரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தனது வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்று வரும் திட்டங்களை தொடர்வதற்கான ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நிதி பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடன் பெற வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் உடனடியாக நிதி பொறுப்புகளை சமாளிப்பதற்காக ரூபாய் 200 கோடி முன்பணம் பெற வேண்டிய நிலைக்கு குழுமம் தள்ளப்படும் என்பது வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்டியில் இத்தனை நீச்சுமை இருந்த போதிலும் சென்னை பெருநகர குளிர்ச்சி முன்னேற்றத்துக்கு என்னவது புதிய மாற்றங்களை செய்யலாம் என்று தொடர்ந்து சிந்தித்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது துறையில் பல புதிய முன்னெடுப்புகள் எடுக்க அறிவுரைகளை வழங்குவதுடன் சென்னை பெருநகர் பரப்புவதற்குட்பட்ட பல அடுக்கு கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறையை எளிமைப்படுத்தி வெளிப்படையாகவும் மற்றும் எளிமையாகவும் திட்ட அனுமதி சேவையை மக்களுக்கு விரைவாக வழங்கும் நோக்கில் ஒரு முக்கியமான சீர்திருத்தத்தை மேற்கொள்வதுடன் முன்னதாக பல அடுக்கு கட்டிடங்களுக்கான திட்ட அனுமதி விண்ணப்பங்கள் அரசின் ஒப்புதல் பெற வேண்டிய பின்னரே சென்னை பெருநகர் குளிர்ச்சி திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இதனால் திட்ட அனுமதி வழங்குவதற்கான பொதுவாக 3 மாதங்கள் மேல் காலதாமதம் ஏற்பட்டதுடன் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டு விண்ணப்பதாரர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. தற்போது திட்ட அனுமதி பெறுவதற்கான கால அவகாசம் சுமார் 45 நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது அரசு பொறுப்பேற்ற மே மாதம் முதல் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மொத்தம் 192 கட்டட திட்டங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கியுள்ளது. அவற்றில் 26 பல அடுக்குமாடி கட்டட திட்டங்களுக்கு 166 அடுக்குமாடி கட்டட திட்டங்களுக்கு அடங்கும். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் 2019 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி திட்ட அனுமதி அமைப்பு தற்போது நவீன தொழில்நுட்பத்துடன் மாற்றங்கள் விரைவாக நிர்வாக தேவைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் காலாகிவிட்டது. பழைய அமைப்பில் நிலவிய தாமதங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை முற்றிலும் போக்கி வெளிப்படையாக நிர்வாகத்தை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சார்ந்த ஸ்பீட் என்ற ஒருங்கிணைந்த திட்ட அனுமதி செயலாக்க அமைப்பை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கியுள்ளது. சிஎம்டி, டிடிசிபி, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் இதர துறைகள் அனைத்தையும் ஒரே மின்னணு தளத்தின் கீழ் இணைக்கும் இப்புதிய திட்டம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய தடையற்ற மக்கள் சேவை வழங்குவதில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த அரசு 2026 ஆண்டு அரசாணை எண் 184 மூலம் 1625 கிராமங்களையும் இணைத்து சென்னை பெருநகர வளர்ச்சி 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு விரிவாக்கிய தவிர அதற்கான முழுமையான திட்டத்தை உருவாக்க எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. சென்னை பெருநகர பகுதிக்கான 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான 3வது முழுமையான திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2047 சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தற்போது தயாரித்து வருகிறது. மேலும் 3வது திட்டத்தின் இணையாக விரிவாக்கப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கு தனித்துவம் விரிவாக்க முழுமையான திட்டம் தயாரிக்கப்படும். நவீன ஜிஎஸ் தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச நிபுணர் வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்படும் இத்திட்டம் உட்கட்டமைப்பு, நீர் மேலாண்மை மற்றும் காலநிலை தாங்குவதற்கான உறுதி செய்து சென்னை உலக தரம் வாய்ந்த முதன்மை நகரமாக உயர்த்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 3 பக்கம் தான். சரி, பயப்படாதீங்க. 3 பக்கம் தான். முடிச்சிடுவார். 3 பக்கம். படிக்க ஆரம்பிச்சிருங்க.
தமிழ்நாட்டில் தற்போதைய 1173 முதன்மை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் உள்ளன. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக மேலான கடன் வழங்குதல் குறைவு, கடன் வசூல் வீழ்ச்சி, வட்டி வருவாய் குறைவு, பணியாளர்கள் பற்றாக்குறை, சம்பளம் வழங்க இயலாத நிலை மற்றும் நிதி சமன்மின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. 200 சங்கங்கள் மட்டுமே லாபகரமாக செயல்பட்டு வந்தன. மீதி சங்கங்கள் செயலிழந்து இந்த துறை அழியும் நிலையில் இருந்தது. இந்த நிலையை மாற்றி கூட்டுறவு வசதி சங்கங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையிலே நமது அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றின் சிலவற்றை இந்த அவைக்கு முன்மொழிகிறேன். 2021-22 முதல் 2025-26 வரை சராசரியாக 96 சங்கங்களுக்கு ரூபாய் 12.76 கோடி அளவிலே கடன்கள் வழங்கப்பட்டன. ஆனால் 2026-26 நிதியாண்டில் புதிய அரசு பதவியேற்ற 2 மாதங்களில் 285 சங்கங்களுக்கு 92.80 கோடி அளவில் பல்வேறு கடன்களை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2026-27 நிதியாண்டில் ரூபாய் 1100 கோடி கடன் வழங்கும் அளவிற்கு ஸ்திரத்தன்மை பெறப்பட்டுள்ளது. செயலற்ற இருந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களை செயல்பாட்டில் கொண்டு வர அதன் வியாபாரங்களை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக அனைத்து சங்கங்களிலும் நகைக்கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகைக்கடன் வழங்கும் உட்கட்டமைப்பு வசதி இன்றியும் வாடகை வழங்க வழிவகையிலும் இருந்த சங்கங்கள் குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுகிறது. நமது அரசு பதவியேற்று 2 மாதங்களில் 285 சங்கங்களுக்கு ரூபாய் 22.80 கோடி அளவில் உட்கட்டமைப்பு கடன்களும் 70 சங்கங்களுக்கு ரூபாய் 70 கோடி அளவில் நகைக்கடன் வழங்குவதற்கான காசு கடன்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது அரசின் கொள்கைக்கான நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையாக மற்றும் விரிவான சேவை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டு அனைத்து 730 முதன்மை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுக்கு கணினிமயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் கணினி மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்காக வசதி இல்லாத 456 சங்கங்களுக்கு ரூபாய் 5.32 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தாவா தீர்ப்பானை வட்டி கடன் தள்ளுபடி, நிலுவை கடன்களை மத்திய கால கடன்களாக மாற்றுதல், புதிய கடன் வழங்குதல் மற்றும் கடன் வசூலை விரிவுபடுத்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் நீண்டகால நிதி சிக்கல்கள் பெருமளவில் சரி செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் இருந்த 5113 கடன் தீர்த்த அசல் ஆவணங்கள் உறுப்பினர்களுக்கு மீள வழங்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு புதிய கடன் வழங்குவதற்கு தகுதி உடையதாக மாற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை பெருநகர போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைக்க சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர் போக்குவரத்து அதிகார அமைப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலாக செயல்பட்டு வருகிறது. OMR சாலை மற்றும் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலைகளை நகர்ப்புற மாதிரி சாலைகளாக மாற்றி விரிவான வடிவமைப்பு திட்டமும், GST சாலை மற்றும் வேளச்சேரி தரமணி சாலைகளை வாகனம் நிறுத்தமிட திட்டமும், தாம்பரம் மாநகராட்சி பகுதி மற்றும் காஞ்சிபுரம் நகர பகுதிகள் சாலை இடஒதுக்கீடு திட்டமும் தயாரிக்கப்படும். இது பாதசாரிகள் பொது போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தங்களை சீரமைக்க உதவும். சென்னை 1 ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு முறையை செயலி 19 லட்சம் பயணிகள் இதுவரை பதிவிறக்கம் செய்துள்ளனர். மேலும் தினசரி 1,20,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் இச்செயலி மூலம் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்லூரி மாணவர்களுக்கான மானிய பயணச்சீட்டுகள் மற்றும் சென்னை 1க்கு வாலெட் முறையில் விரைவில் சென்னை 1 செயலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கீழ் சென்னை சிறந்த இணைப்பு வசதியுடன் எளிதில் அணுகக்கூடிய நகரமாக உருவாக்குவதில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றித்தராம நன்றி. பண்ணுங்க, சொல்லுங்க, முடிச்சிருங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினருக்கு தந்துள்ள வெட்டு தீர்மானங்கள் குறித்து அனைத்து கேள்விகளுக்கும் ஏற்ற பதில் எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துக் கொள்வதுடன் உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆகியோருடன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அரசு தலைமை செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயலாளர்கள், நிதித்துறை
கூடுதல் தலைமை செயலாளர்கள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை முதன்மை செயலாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் துறையின் அனைத்து அலுவலர்கள் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாமட்டத்தில் கோரப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக நல்ல தீர்வு மக்களுக்கு பயன்படும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமைத்த மக்கள் நல அரசினால் நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்து இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.